உன்னுடைய அந்த அறிவுத்தன்மை அதிகமாகுமா ஆகாதா? அதுக்குதான் பௌர்ணமி அன்னைக்கு வச்சாங்க. வழங்குச்சா வழங்கலையா? இது ஒரு பெரிய ரகசியம், யாரும் அதை சொல்லல. நான் வெண்ணிலா கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? தன்னை அறிந்து இன்பம் முறை வெண்ணிலான்னு கேட்டார் இல்லையா? தன்னை அறிந்து வென்பம் முறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு ஐயா கேட்டாரு. அவர் தந்திரத்தை சொல்லாம போயிட்டாரு. எனக்கு தந்திரம் வேணும், வெண்ணிலாவே அதை நீ எனக்கு சொல்லு, வெண்ணிலாவே அதை நீ எனக்கு சொல்லு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவருனாரு, வாங்கம்மா. புரியா? அவரு வெண்ணிலா எனக்கு சொன்னாரு. நான் சொன்னதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப இருக்கட்டுமா? புரியுதா நான் சொல்றது? வெண்ணிலா கிட்ட அவரு கேட்டதை என்ன, அவருக்கு என்ன தந்திரத்தை சொன்னேன்னு கேட்டேன். புரியுதா? மேட்ரை இவ்வளவுதான் வெண்ணிலா எனக்கு சொன்னிச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப உங்கள்கிட்ட நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். நீங்க யாருமே செய்ய போறது இல்லை. என்ன இவ்வளவு தூரம் ஒழுங்கா தானே பேசி கடைசி எப்படி சொல்றீங்க? தெரியுது ஒருவருக்கு அடிமைப்பட்டு கிடக்குறது. நீ என்னைக்கு பூமியை விட்டு விலக போற, சந்திரனுடைய ஒளிய ஆட்சி பண்ண போற, நீ இருக்கிற லெவல் எனக்கு தெரியுது. தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? தந்திரத்தை என்ன செய்யணும்? உன்னுடைய தன் திறத்தை பயன்படுத்தணும். பயன்படுத்துக்கான டெக்னிக் தான் அவர் சொன்னது. உங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சு வச்சா இல்லையா? பயன்படுத்தாம இருந்தா தெரிஞ்சுக்கிட்டாலே ஞானம் வந்துருமா? செய்து பார்க்கணும். அவ்வளவுதான் பௌர்ணமியினுடைய விசேஷங்கள். சுருக்கமா ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும்ல. இந்த 1/2 மணி நேரத்துல ஒரு பெரிய இது. இப்போ முதல்ல பிரம்ம ஞானம் பார்த்துட்டோம். 1/2 மணி நேரத்துல அதாவது சிம்பிளிஃபை பிரம்ம ஞானம், சிம்பிளிஃபை பிரம்ம ஞானம் தானே இது. சிம்பிளிஃபை டெக்னிக், ஐயா சொல்லான சொல்லிட்டு போலையா? இப்ப சொன்னாரு இந்த பிள்ளைங்கிட்ட சொல்லுன்னு. சரி சொல்லி, ஆனா அவர் டெக்னிக் சொல்லல, நிலவுகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் என்கிட்ட நிலவு இருக்குல்ல, இது மனசாட்சி, அவர்கிட்ட கேட்டு எனக்கு அவர் சொன்ன டெக்னிக்கை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அவர் டெக்னிக்கை சொல்லாம போயிட்டாரு, டெக்னிக்கை சொல்லிடுவோம். இப்ப அந்த பாட்டு பூராவுக்குமே விளக்கம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அதுக்கு எதுக்குமே பதில் சொல்லுவார். கொஸ்டினை மட்டும் போட்டு போயிட்டார் எல்லாத்தையுமே. அவனுடைய தன் திறத்துக்கு ஏற்ப நிலா சொல்லும். அது எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது. புரிஞ்சா உங்களுக்கு? திறம் மாறுது இல்ல, டெக்னிக் ஒண்ணாரு. டெக்னிக் அப்ளை பண்றவங்கள வேறுபாடு வருது இல்லையா? திறன் மாறுதுன்றது எனக்குமே கூடிய டெக்னிக்னா சிஸ்டத்தை அப்ளை பண்றவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். இது உங்க சிஸ்டம் மாதிரி இயந்திரம் இல்லை. இது உண்மை. நீங்க எந்த அளவுக்கு அதை பயன்படுத்தினா அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதுக்குதான் நான் நாம பயன்படுத்தி அடைஞ்சத நாம ஒரு பற்றி அந்த சிஸ்டர் என்னுடைய திறமை கேட்டு நான் பயன்படுத்தினேன். என்ன மாதிரி எல்லாரும் பயன்படுத்துவானா? அதை அவனே கெடுத்து விட்டாரு. அதான் சொல்லாம போயிட்டாரு. புரியல? போதும், இதோட நிறுத்திக்கலாம். ஓகேவா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நான் சொன்னதில்ல. முழுமையா இருக்கா? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வள்ளல் பெருமான் திருவடியிலே சரணம்.